அப்போ listen here. Multiply by 11 multiply by 9. இது எப்படி கால்குலேட்டரை விட ஃபாஸ்டா செய்யும்? என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல. நான் முத ஒரு நம்பருக்கு செஞ்சிடறேன் பாரு. 28 into 11 28 பெருக்கல் 11 280 28 8 பாரு. அப்படின்றதுக்குள்ள போட்டுடலாமா? அதுவும் பிராக்டிஸ் பண்ணினா நாளா ஒன்றும் ஜுஜிபி ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன தாண்டிடுவ. ஒன்லி திங் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பிராக்டிஸ். சரி, என்னது என்ன பண்றேன்? ஐ எம் ரைட்டிங் த சேம் நம்பர் அண்ட் ஆடிங் 0. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஐ எம் ரைட்டிங் த சேம் நம்பர். ரைட்டா? ரைட்டா ரைட்டிங். ஸோ 4 புரியுதா? 4 இது எவ்வளவு? 12 ரிமைண்டர் 1. சரியா? ஒன்னும் இல்லடா கண்ணு, என்னமோ மாறி இருக்குது. எல்லாருமே பண்ண ஷார்ட்கட் ஈஸி வே. அந்த வார்த்தை வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இது ஒன்னும் ஈஸி வே ஷார்ட்கட் ஒன்னும் கிடையாது. பிராக்டிஸ் தான். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல 10 plus 1 784 into 10 784 into 10 plus 784 into 1 அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? into 10 என்னது? 0 ending with 0. 784 0 7840 into 1 means same number. அவ்வளவுதான். சோ அதே மாதிரி இத போடலாமா? அப்ப 0 அதே 45 அவ்வளவுதான். அப்ப 9க்கு நீங்க சொல்லிரலாமே. இங்க 10 plus 1ங்க. அப்ப இங்க என்ன? வெரி குட் ராகண்ணா, சத்தமா சொல்றா. நீங்க தான் புரியுதா? கேக்குறீங்களா? மிஸ் என்ன மிஸ் புதுசா ஒன்னும் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப நாலேஜ் எல்லாம் கிடையாது. மேக்கிங் இட் சிம்பிள், அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணிக்கலாம். கணக்குன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்றீங்க நீங்கன்னா. ஒன்னும் கிடையாது. நான் கொஞ்சம் பின்தங்கிய மாணவி தான், லேட் ப்ளூமர் தான். அதனால கொஞ்சம் நான் ஃபாஸ்டா அப்படி எல்லாம் போடணும்னு நான் நினைக்கிறேன். நீ நினை, அவ்வளவுதான். சரியாடா கண்ணா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அதே மெத்தடா என்ன பண்ணணும்? என்னடா கண்ணு சொன்னோம்? மைனஸ். அப்ப இங்க என்ன பண்ணணும்? நீ சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். 10 கழித்தல் 1. வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய சித்தாந்தத்தையெல்லாம் இல்லை, அவ்வளவுதான். இதுவும் அப்படிதான். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாரோ பண்ணி கடன் வாங்கின்ற வார்த்தை வந்து ரொம்ப உங்களுக்கு எல்லாம் இனிக்குது போல இருக்கு. வேண்டாம். தொடக்கத்திலேயே இந்த கடன்ன்றதே வேண்டாம். ஒண்ணும் இல்ல. இப்ப 28 இருக்கா, 28 இருக்கா, உடனே நான் சொல்றேன்ல, அந்த எண்டிங் வித் 0 நம்பர் வந்து ஒரு மேஜிக் நம்பர்ஸ். அப்படியே அந்த மேக்ஸ வந்து ரொம்ப இனிமையாக்கக்கூடியது, அப்படி ஸ்வீட்டா மாத்துது. புரியுதா? காஃபி எப்படி சக்கரை வந்து ருசிக்க வைக்கிறது, அது மாதிரி இந்த மேக்ஸை இனிக்க வைக்கிறதே எந்த நம்பர்ஸ் அப்படின்னா எண்டிங் வித் 0s. ஒண்ணுமே கிடையாது. இது நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல நான் சும்மா நம்ம தான் பணம்னா நமக்கு பிடிக்கும், அது மாதிரி நினைச்சுக்கலாம். இங்க இருந்து என்ன பண்றேன் நானு? 30 30ல 28 போச்சுன்னா எவ்வளவு? 2. அப்ப 80ல இருந்து 30 எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கு? 50. அப்ப இங்க என்னது? 52. இங்க என்ன இருக்கு? 252. கரெக்டா? இல்ல மிஸ், இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி 0ல வந்தாலே என்னது? 80யா? 79. ஒண்ணு குறைச்சுக்கணும். 28 என்ன? 27 வந்துருதா? உனக்கு எது ஈஸியா இருக்கும், உனக்கு என்ன புரியும் அப்படின்றத பார்த்து செய்ய. ஒண்ணு நீ பண்ண வேணாம். அதே மாதிரிதான் இங்க முதல் வேகமா எழுத கத்துக்கோ. வேற ஒண்ணும் வேணாம். உடனே இங்க இருந்து பாரோ பண்ற வேண்டாண்டாங்க. 50 ரூபா 50 rupees 50ல 45 போச்சுன்னா 5. ஆனா என்ன ஒரு இதுன்னா 50 ஃபுல்லா எடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்க எழுதும்போது என்ன எழுதணும்னா 05ன்னு எழுதணும். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் 2 digit, 2 இலக்கத்தை ஒட்டுக்கா எடுக்கிற. இப்ப 50ல 45 போச்சுன்னா 05ன்னு எழுது. வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு அது ஈஸியா இருக்கு. சப்ட்ராக்ஷன்ல எனக்கு இந்த பாரோ பண்ணி போடுறது ரொம்ப டைம் எடுக்குது. அடுத்தது என்ன இருக்குது?
சரியா? புரியுதா? அடுத்தது போலாமா அதே மாதிரி? என்ன என்ன மிஸ் இப்படி எடுத்தா ஒரு மாதிரி இருக்கே, நீங்க இதை இப்படி எடுக்கலான்னு நீங்களே 4084 ஒண்ணும் பண்ண முடியலையே, பயப்படாத. உடனே நெகட்டிவ் இல்ல சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இல்ல மிஸ் நான் பாரோ பண்ணி போட்டாலும் கட்ட கடன்னு போட்டுருவேன் மிஸ். அந்த பாரோன்ற வார்த்தைக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், கிவிங் அப்படின்னு வச்சுக்கோ. பாரோயிங்க்கு பதிலா என்னது, கிவிங், கொடுத்து உதவுதல், அவ்வளவுதான். வாங்குறேனால புடுங்குறேன் அதெல்லாம் வேண்டாம், கொடுத்து உதவுது அதுதான் சரியா? அது இப்ப பாரு, இங்க என்ன இருக்குது 784, இங்க என்ன இருக்குது 840. நல்லா புரிஞ்சுக்கோ, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதெல்லாம் டைம் எடுத்து போடுறேன், இல்லாட்டி ஃபாஸ்டா போட்டுருவேன். கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைக்கு புரியணும்ன்றதுக்காக. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இது 784. அப்ப 700க்கு 700 போயிடுமா? அப்ப இது என்னவா மாறிடும், 140. 700க்கு 700 கேன்சல் ஆயிடுது. அப்ப 140, 700க்கு 700 போயிடுது. அப்ப 140. அதே மாதிரி நான் சொன்ன மேஜிக் அடுத்தது 40க்கெல்லாம் போல 100 மேஜிக். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? 100ல 84. அப்ப 100ல 84 எவ்வளவு, 14. ஏற்கனவே எவ்வளவு இருக்குது, 40. 100 minus 84 16. எக்ஸ்பிளைன் பண்றதுனால ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரியும், ஆனா நீ ஃபாஸ்டா பண்ணி பாரு, கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். இன்னொன்னு உன்னால கால்குலேஷன் என்னன்னா மென்டலா போட முடியும். இப்படி எல்லாம் போட்டு போட்டு பழகுனீங்கன்னா பேனா பென்சில் எல்லாம் இருக்கணும்ன்றது கிடையாது. இன்னொன்னு ஸ்பீடு வரும். ஏன்னா இப்ப வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய, இப்ப எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டி தேர்வுலயே போகுது வாழ்க்கை. அதனால கத்துக்கிட்டு தான் ஆகணும், கத்துக்க முடியலன்னு சொல்லாத, பிராக்டிஸ் பண்ணு, வந்துடும். கரெக்டா? 40 இங்க ஒரு 16, அப்ப என்னது 56. என்ன போட்டு 56 போடணும், 056. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுது? ஏன்னா இந்த 3 டிஜிட் ஃபுல்லா எடுக்கணும். இந்த தப்பு தான் நடக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது என்னது, இங்க 7. சரியா? புரிஞ்சுதா? இதே மாதிரி 4 டிஜிட் 5 டிஜிட் எதா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நம்பர் கொடுத்தாலும் உன்னால செய்ய முடியும். ஈஸியா இருக்குதாடா கண்ணுங்களா? கொஞ்சம் நீ பொறுமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் டைம் வச்சு ஸ்பீட் வச்சு எவ்வளவு ஃபாஸ்டா போடுறேன், எவ்வளவு நேரத்துக்குள்ள போடுறேன் அப்படின்னு. பேரண்ட்ஸ் அப்படிதான், கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்ல விதமா. அந்த குழந்தைங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டே வேணும். ஒரு குழந்தை வந்து பெரிய கிளாஸ் வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ண தெரியல, 9ஆல பெருக்க தெரியல, 11ஆல பெருக்க தெரியல, குறையா சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் எப்படி எளிமைப்படுத்தி குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்றத பாக்கலாம். நீங்களும் அப்படிதான், இவ்வளவு நாள் எனக்கு தெரியல, இவ்வளவு நாள் தெரியாத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இப்ப எனக்கு தெரியும், இப்ப நான் கத்துக்கிறேன், அவ்வளவுதான். மிஸ் இந்த வயசுல கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், கத்துக்கோ, முடியும் உன்னால. சரியாடா கண்ணுங்களா? ஓகேவா? தேங்க்யூ.